வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றேன். இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு வெண்டைக்காய்க்கு வாழ்த்து என்பதாகும். என்ன அன்பர்களே, வாழ்க வளமுடன் என பிறரை நாம் வாழ்த்தும் மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் வாழ்த்துவது வாழ்க வளமுடன் என்பதுதானே நமது தாரக மந்திரம். இதென்ன வெண்டைக்காய்க்கு வாழ்த்து? வெண்டைக்காயை வாழ்த்தியவர் யார்? அதன் பயன் என்ன? சிந்திக்கலாம் வாருங்கள். இசையின் அதிர்வு மற்றும் சுற்றுப்புற தாக்குதல் செடிகளை பாதிக்கும் என்ற உண்மையை உலகத்திற்கு நிரூபித்தவர் போஸ் என்ற இந்திய நாட்டு தாவர விஞ்ஞானி. நமது எண்ணத்தின் மூலம் வேண்டிய விளைவுகளை ஓரறிவு தாவரத்திலும் ஏற்படுத்தலாம் என்பதே உண்மை. ஒரு செடியை பார்த்து வாழ்க வளமுடன் என வாழ்த்தி அவற்றின் பயனை நாம் முழுமையாக அனுபவிக்கலாம். வாழ்த்தி வாழ்த்தி பயிர்களையும் செழிப்பாக விளைச்சலை கொடுக்க வைக்க முடியும் என்பார் நம் அருட்தந்தை அவர்கள். அவ்வாறு விளைச்சலை அதிகரித்தவர்கள் நிறைய பேர்கள் என்றாலும் விஞ்ஞான முறைப்படி சோதனை அளவுகோல்களின்படி நிரூபித்தவர் நமது முதுநிலை பேராசிரியர் திரு லட்சுமணன் ஐயா அவர்கள். அவர் இந்த ஆய்விற்கு எடுத்துக்கொண்ட செடி எது தெரியுமா? வெண்டைப்பயிர். காரணம், விதைத்த 90 நாட்களிலேயே விளைச்சலை கொடுக்கும் செடி இது. ஆய்வுக்களம் நமது ஆழியார் பண்ணை வளாகம்தான். ஆழியாரில் 2 பாத்திகளில் வெண்டை பயிரிட்டு 2க்கும் ஒரே மாதிரி உரம் நீர் விட்டு ஒரு பாத்தியில் உள்ள வெண்டை பயிர்களை மாத்திரம் தியானம் செய்து வாழ்க வளமுடன் என தொடர்ந்து வாழ்த்தி வந்தார். வாழ்த்திய செடிகள் மற்ற செடிகளை விட 3 மடங்கு விளைச்சலை தந்தது. எந்த சோதனையுமே பல முறை செய்து விளைவை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதன்படியே செய்து பார்த்ததில் வாழ்த்திய பயிர்கள் நல்ல விளைச்சலை தருகின்றன என்பது உறுதி செய்யப்பட்டது. ஓரறிவு தாவரங்களே வாழ்த்தினால் வளம் பெறும்போது 6 படைத்த மனிதனை வாழ்த்தின் மூலம் நிச்சயம் நிறைய சாதிக்க முடியும். இந்த ஆய்வு முடிவுகள் அமெரிக்க பல்கலைக்கழக கருத்தரங்கு மற்றும் ஜெர்மனி கருத்தரங்கு ஆகிய பல நாடுகளில் சமர்ப்பிக்கப்பட்டு நமது வாழ்க வளமுடன் வாழ்த்து தத்துவத்தின் மேன்மை உலகெங்கும் பரவியுள்ளது, நிரூபிக்கப்பட்டுள்ளது. வாழ்க வளமுடன் என்று மற்றவரை பார்த்து சொல்லும்போது எல்லா செல்வங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்ற கருத்தை உள்ளடக்கியதாக அமைகிறது என்று வேதாத்திரியம் விளக்குகிறது. உலகில் வாழ்த்துதல் என்பது காலங்காலத்தே மக்களிடையே இருந்து வரும் பண்பாடு ஆகும். வாழ்த்துவதில் இறைவனை வாழ்த்துதல், இயற்கையை வாழ்த்துதல், மணமக்களை வாழ்த்துதல், குழந்தைகளை வாழ்த்துதல் என பல வகைகள் உண்டு. நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க, நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. இது இயற்கையை வாழ்த்தி பாடுதல். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னன் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே. இது குழந்தைகளை வாழ்த்தி பாடுதல். வாழிய செந்தமிழ் வாழிய நற்றமிழர், இது நம் தாய்மொழியை வாழ்த்தி பாடுதல். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இது இறைவனை வாழ்த்துதல். வாழ்த்து என்றால் என்ன? பிறர் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை சொற்கள் மூலம் வெளிப்படுத்துதலே வாழ்த்து ஆகும். வாழ்க வையகம் என்பது உலகினை வாழ்த்துவதற்காகவும், வாழ்க வளமுடன் என்பது மக்களை வாழ்த்துவதற்காகவும் நம்ம அருட்தந்தை கண்ட திருவாசகங்கள் ஆகும். வாழ்க வளமுடன் என நாம் வாழ்த்தும்போது முதலாவது நமது மனம் இறை உணர்வோடு, அதாவது அறிவின் இயக்கத்தில் நுண்ணிய பகுதியை அடைகிறது. வாழ்க என்று சொல்லும் போதே மனம் குளிர்ந்து நல்ல எண்ணத்தோடு சொல்கிறோம். மனம் குளிர்ந்து நல்ல எண்ணம் எழுவதால் நம்மை நாமே வாழ்த்துவதாக ஆகிவிடுகிறது. அந்த வாழ்த்து அலையானது தொடர்ந்து வாழ்த்த நாமே இறை உணர்வில் கலந்திருக்கும் நிலையை உருவாக்கி விடுகிறது. இந்த வாழ்த்து பழக்கத்தால் நாம் செய்யும் எல்லா செயலுமே இறையோடு இணைந்த செயலாக, ஒரு நற்செயலாகவே முடிகிறது என்பதே உண்மை. ஓய்வு இருக்கும் நேரத்திலெல்லாம் கீழ்கண்ட வாழ்த்துக்களை வாழ்த்திக்கொண்டே இருக்குமாறு அருட்தந்தை கூறியுள்ளார். வாழ்த்து கவிதை. வாழ்க வாழ்க என் வாழ்க்கை துணைவர், வாழ்க வாழ்க என் குழந்தைகள் எல்லாம், வாழ்க வாழ்க என் உடன் பிறந்தோர்கள், வாழ்க வாழ்க என் நண்பர்கள் அனைவரும், வாழ்க வாழ்க தொழில்துறை அன்பர்கள், வாழ்க பகைவர்கள் வளமோடு திருந்தி, வாழ்க இவ்வுலகில் வாழ் மக்களெல்லாம், வாழ்க வாழ்க இவ்வையகம் வாழ்க,
வாழ்க அறநெறி, வாழ்க மெய்ஞானம். ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரை நம் குடும்ப உறுப்பினர்களை வாழ்த்தி கொண்டே இருந்தோம்னா குடும்பத்தில் ஒரு இணக்கமான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுவது உறுதிங்க. பொதுவாக நாம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில்தான் பல செயல்களை செய்கிறோம். உதாரணமாக, உணர்ச்சி நிலையில்தான், கோபவயப்பட்ட நிலையில்தான் ஒருவரை கடிந்து கொள்ளுகிறோம் அல்லது மனம் நோகச் செய்கிறோம். ஆனால் வாழ்த்து கூறும்போது உணர்ச்சி வயப்பட்டு வாழ்த்து கூற முடியுங்களா? வாழ்த்தும்போது நமது மனநிலையே மாறுபட்டு போகிறது. அதாவது நுண்ணிய இயக்கத்திற்கு மனம் வந்து விடுகிறது. அந்நுண்ணிய இயக்க நிலையில் மனதிற்கு ஒரு வலுவு, ஒரு தெளிவு ஏற்படுதுங்க. மற்றும் அமைதி நிலை ஏற்படுகிறது. அதை ஒட்டி நமது வியாபகம் விரிந்து பலரோடு ஊடுருவி நிறைந்து ஒரு உயிர்கலப்பு ஏற்படக்கூடிய நிலையில் அதிகமாகுங்க. நம்ம அன்பர்கள் ஒருவரோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராவது இடையில் வந்துட்டா அந்த மூன்றாவது ஒப்புக்காக வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்க என நண்பரின் திருப்பிக் கொள்வதை நாம் மன்றத்தில் காண முடியும். இது உண்மையில் வாழ்த்தாகுங்களா என்ற கேள்வி கேட்டு, அது வாழ்த்தாகாது. வாய் மட்டும் வழக்கம் போல் சொல்லிவிட்டது. அது பழக்கம்தான், உள்ளத்தில் இருந்து வாழ்த்துவது இல்லை. அது தவறு என்கிறார் நம் அருட்தந்தை. வாழ்த்து என்றாலே அதை நினைக்கும் தோறும், அதை சொல்லும் தோறும் மனதிலே ஒரு அமைதியான இயக்கம் ஏற்படும். பிறர் உள்ளத்திலே நமது வாழ்த்தும் உயிராற்றலும் ஊடுருவி 2 பேருக்கும் இடையே ஒரு நட்பு வளருங்க. ஒரு செடியை பார்த்து வாழ்க வளமுடன் என்று சொன்னால் அந்த செடியில் உள்ள பலகீனம் நீங்கி நல்லதாக மாறும் அற்புதம் நிகழும். வெண்டைக்காய் செயற்படல ஏற்பட்ட விளைச்சல் பெருக்களை பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்தது தன் வாழ்த்து அப்படின்னா, வாழ்க வளமுடன் அப்படிங்கிற தன் வாழ்த்து மிகவும் முக்கியமானதுங்க. தன் வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு தற்பெருமையோ சுயநலமோ ஆகாதுங்க. ஒரு மனிதன் அறிவிலே, உடல் நலத்தில், செல்வத்தில் நலமாக இருந்தால் அது சமுதாயத்திற்கு பல நன்மைகளை விளைவிக்கக்கூடியது ஆகும். உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வேன், செல்வம், கடமை இவற்றில் கருத்தோடு உயர்வேன் என்று பல தடவை சொல்ல இந்த வார்த்தையும் கருத்தும் அதில் உள்ள ஆழமான பொருளும் நம்மளோட மனதுக்கு அப்படியே இயல்பாகிறதுங்க. அப்போது இந்நலங்களையெல்லாம் அடைய வேண்டிய அளவிற்கு செயல் புரிய வாய்ப்பும், செயல் புரிய வேண்டிய பொறுப்புணர்ச்சியும் எழுந்துருங்க. பிறரையும் வாழ்த்துவது ஏனென்றால் எந்த மனிதனும் தனியாக வாழலை. சமுதாயத்திலே பலருடைய கூட்டுறவிலே, குடும்பம், ஊர், சுற்றம், தொழில் புரிகின்ற இடம் என்ற அளவில் பலர் மத்தியில் தான் நம்ம வாழ்கிறோம். அவங்களுக்கும் நமக்கும் இடையே ஒரு இனிய உறவு வச்சுக்கணுன்னா அவங்கள வாழ்த்த வேண்டியது நம்ம கடமை இல்லைங்களா? வாழ்த்து மந்திரம் எல்லா மந்திரங்களுக்கும் மேலான திருமந்திரம் ஆகும். ஒருவரை ஒருவர் நாம் வாழ்த்தும் போது அந்த உயிருக்கும் நமக்கும் இடையே ஒரு உயிர் தொடர்பு, அதாவது ஒரு சங்கிலி தொடர்பு ஏற்பட்டு நலமே விளையுதுங்க. ஒற்றுமையின்றி இணங்கி இருக்கும் கணவன் மனைவி இருவருடைய இந்த வாழ்த்து உயிர் தொடர்பு மூலமாக பரவி அவர்களின் மூளையில் நல்ல பதிவுகளை ஏற்படுத்தி ஒற்றுமையை விளைவிக்குங்க. வாழ்த்தின் மூலம் எல்லா நன்மைகளும் கிட்டும். தொடர்ந்து வாழ்த்தும் போது கணவனுக்கு வேண்டியதை நாம் செய்ய வேண்டும் என்று மனைவி நினைப்பதும், மனைவிக்கு தேவையானவற்றை நாம் செய்ய வேண்டும் என கணவன் நினைப்பதும் இயல்பாகி விடுங்க. வாழ்க வளமுடன் என்ற மந்திரச் சொல்லின் உச்சரிப்பில் ஒரு அதிர்வு இயக்கம் ஏற்படுகிறது. அடுத்ததுங்க, வாழ்க வாழ்க என் வாழ்க்கை துணைவர். கணவன் மனைவி இருவரின் அன்பையும் நட்பையும் வளர்க்க வாழ்த்து ஒரு ஆற்றல் வாய்ந்த மந்திரமாகும். கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சினம் தவிர்த்து வாழ்த்தி கொண்டே வர என்ன மாதிரியான மாற்றம் உண்டாகிறது அப்படிங்கிறத நம்ம அருட்தந்தை ரொம்ப அழகாக விளக்கியிருக்காருங்க. அவங்க நினைப்பதையே நீங்கள் செய்வீங்களாம், நீங்கள் நினைப்பதையே அவங்க செய்வாங்களாம். ஒருவரிடம் நினைப்பது இன்னொருத்தரிடம் செயலாகுமா. அந்த அளவிலே ஒருவரை நாம் பார்க்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு, நடப்பது நலமாகும் நான் இருந்தால் உன்னோடு என்று பாடுற அளவுக்கு ஒற்றுமை வந்துடுவாங்க. மனைவியை கணவனும் கணவனை மனைவியும் வாழ்த்துதல் நலமுடைய ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாருங்க. கணவன் மனைவி உறவு சரியாக இருந்தால்தான் இருவருடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும். அப்போது தான் வரும் சந்ததியினர் நல்ல குழந்தைகளாக, சமுதாயத்துக்கு ஏற்ற குழந்தைகளாக பிறக்குங்க. வாழ்த்தொலி ஊடுருவும் போது இருவருக்கும் இடையே ஒரு இனிமையான உணர்வு, உயிர்கலப்பு உணர்வு, கருத்து நிறைவு உணர்வு, கருத்து ஒருமித்த உணர்வு தானாகவே ஏற்பட்டுருங்க. பகைமையை வச்சுக்கிட்டு வாழ்த்த முடியாது. வாழ்த்தும்போது பகைமை நிற்காது.
வாழ்த்தி வாழ்த்தி பழகிட்டோம்னா அந்த நபர் மீது பகைமை ஏற்படுறதுக்கு நமக்கு வழியே இல்லைங்க, இடமே இல்லை. அப்படி ஏற்பட்டாலும் அந்த பகைமை உணர்வு ஏற்படும் போதே அழிஞ்சு போயிருங்க. எனவே முதல் வாழ்த்து வாழ்க்கை துணைவருக்கு, வாழ்க வாழ்க என் வாழ்க்கை துணைவர். அடுத்தது குழந்தைகளை வாழ்த்துறதுங்க. முதல்ல ஒரு இடத்துல வாழ்த்தலைகளை விரித்தாலே அதன் பிறகு வெளியே விரிந்து பரவதற்கு அதுவே ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருங்க. வாழ்த்தில் அவ்வளவு மேன்மை இருக்குங்க. குழந்தையை நாம் நாள்தோறும் 2 முறை வாழ்த்த வேண்டும். என் பிள்ளை நான் சொல்கிறத கேட்கறதே இல்லை, உட்காந்து படிக்கவே மாட்டேங்கிறான் என்கிறான் என குறைப்பட்டவாறு தொடர்ந்து குழந்தைகளை வாழ்த்தி வந்தோம்னா 20 நாட்களுக்குள் வந்து வியப்போடு அற்புதமான மாற்றம் இருக்குதுங்க. பிள்ளை தானாக உட்காந்து படிக்கிறான், நல்லவனாக இருக்கான் என்று பாராட்டும் அளவுக்கு வியக்கத்தக்க நல் மாற்றங்கள் ஏற்படுதுங்க. குழந்தைகளை வாழ்த்தினால் நல்ல குழந்தைகளாக மாற்ற முடியும். வாழ்க என்று சொன்னாலே எல்லாம் பெற்று இனிதாக நீங்கள் வாழ வேண்டும் என்ற பொருள் உள்ளடங்கி இருக்கிறது. வளமுடன் என்று சேர்க்கும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான எல்லா பேறுகளை அடையும் பெற்று வாழ வேண்டும் என்ற அமைகிறது. வாழ்க வளமுடன் என்று குழந்தைகளை வாழ்த்துவது குழந்தைகளுடன் நல்ல இனிய நட்புறவு ஏற்படுங்க. அவர்களின் உடல் நலம், கல்வி, ஒழுக்கம் போன்றவற்றில் மேம்பாடு அடைய துணை செய்யுங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. அந்த அன்னை தொடர்ந்து குழந்தைகளை வாழ்த்தி வந்தால் அருமையான குழந்தைகளாக அவர்கள் வளர்வார்கள் என்பது நிச்சயம். அடுத்தது வாழ்க வளமுடன் என் உடன் பிறந்தோர்கள் எல்லாம். உடன் பிறந்தோரை வாழ்த்துவது ஏன் அப்படின்னு கேட்டால் அதற்கு உரிய பதிலளிக்கிறார் நம்ம தந்தாங்க. இந்த உயிர் எங்கிருந்து வந்தது? தாய் தந்தையரிடமிருந்து. அதே தாய் தந்தையர்களின் உயிர் தான் நமது உடன் பிறந்தோரிடம் இருக்கும். உயிரும் உடலும் தான் வேறுபட்டிருக்கையிலேயே ஒரே உயிர் 2 பட்டு இருக்கிறது. இந்த உயிர் உடலில் ஏற்படும் நினைவு, எண்ண அதிர்வுகள், அடையும் நன்மை தீமைகளின் அதிர்வு உடன் பிறந்தோர் அத்தனை பேருக்கும் போகுமாங்க. ஒருவர் உயிர் தொடர்பினுடைய அதிர்ச்சி இன்னொருவருக்கும் உண்டாகும். எனவே நமது உடன் பிறந்தவர்களை நாம் வாழ்த்துவது அவசியம். வாழ்க்கையில் எல்லோருக்கும் நட்பு என்பது விலைமதிக்க முடியாத ஒன்றுங்க. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நெருங்கிய நண்பர்களை வாழ்த்த வேண்டியது மிகவும் அவசியம். உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அத்தகைய சிறந்த நண்பர்களை தொடர்ந்து வாழ்த்துவதன் மூலம் வாழ்வில் வியத்தகு மாற்றம், முன்னேற்றம் பெறலாம். ஒவ்வொரு நாளும் நம்மோடு நெருங்கிய தொடர்புடைய தொழில்துறை அன்பர்களை நினைத்து வாழ்த்தினால் இதுவரையில் முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டவங்க கூட 4 வட்டத்தில் அன்போடும் பண்போடும் நம்மிடம் தொடர்பு கொள்ளும் மாயம் நிகழுங்க. காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் அவர்களுக்கு வாழ்த்து கூறி வந்தோம்னா அதனுடைய விளைவுகள் எல்லாமே நல்லவையாகவே வந்துவிடும். வாழ்க பகைவர்கள் வளமோடு திருந்தி எதிரிகளையும் வாழ்த்த வேண்டும் என உறுதியாக சொல்கிறாருங்க நம்ம அருட்தந்தை. எனக்கு கெடுதல் செய்தானே அவனை போய் நான் எப்படி வாழ்த்துறது? இது ஒரு பிரச்சனைங்க. மற்றொன்று, சில சகோதரிகள் கணவனை வாழ்த்துறது அப்படின்னா ஐயோ என்ன அவர் செய்யும் இம்சையில் எப்படி மனம் வரும் நான் வாழ்த்துவதற்கு என்று சொல்லுவாங்க. மகரிஷியின் பதில் என்னவென்றால், உங்களது கணவராலேயே உங்களுக்கு வரும் நன்மைகளை மனதில் கொண்டு தீமை வரும்போது சிறிது விட்டு கொடுத்து மன்னித்து போக வேண்டும். நீங்கள் 1 முறை 2 முறை விட்டு கொடுத்தால் அவர் மனமும் நல்ல மாதிரி மாறிவிடும். வாழ்த்தி பாருங்களேன் என்கிறார் மகரிஷி. இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நலமுடன் வாழ வாழ்க வளமுடன் என வாழ்த்துவோம். வாழ்க உலகில் வாழ் மக்கள் எல்லாம், பகைவருக்கும் நன்மை செய் என்ற நல்ல பண்பாடு நம்மை எதிரிகளாய் நினைப்போரை வாழ்த்தும் போது வளருகிறது. வாழ்த்து எப்படிப்பட்ட எதிரியையும் மாற்றியமைத்து நலன் செய்யக்கூடிய அளவில் கொண்டு வந்து விட்டுருங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இந்த இடத்துல நல்ல செயல், நன்னயம் என்பது பகைவரையோ தீமை செய்வாரை ஆழ்த்துவதே ஆகும். அவரை வாழ்த்துவதால் நம்முடைய பாவப்பதிவுகள் வேற நீங்குதுங்க. வாழ்க இவ்வுலகில் வாழ் மக்கள் எல்லாம், வாழ்க வளர்க இவ்வையகம் வாழ்க. நம்ம கடமைகளில் ஒன்றாகிய நாள்தோறும் வாழ்க வையகம் அப்படிங்கிற மந்திரத்தை 10 தடவையாகிலும் நமது உடன் பிறந்தவர்களாக உலக மக்கள் அனைவரையும் விரிவாக நினைத்து ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். இத்தகைய பலருடைய வாழ்த்து என்ன உறுதி, உலக நல நாட்டம் கொண்ட ஒருவரையோ பலரையோ உலகத்தொண்டில் முழுமையாக திருப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
தலைவர்களை வாழ்த்துவது இன்னும் மற்ற எதிரிகளை வாழ்த்துவது என்னும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாகவே உலக சமாதானம் மலர்ந்துவிடும். உலக சமாதானம் விரைவில் வர உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து பலனை உணர்ந்து ஒருவருக்கொருவர் வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டுங்க. அப்புறம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். இந்த இடத்துல நீள் ஆயுள் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாங்க. நீள் ஆயுள் என்றால் நான் நீண்ட நாட்களாக வாழ வேண்டும் என நமக்குள்ளே நினைக்கும் போது அதுக்கு ஏற்ற முறையில் நமது எண்ணத்தையும் செயலையும் சீராக மேன்மையாக வைத்து கொள்ளும் பொறுப்பு உணர்ச்சி தானாகவே வந்துடுதுங்க. ஆறறிவோடு பிறந்த மனிதனுக்கு பிறவியின் நோக்கம் நிறைவேணும்னா நீண்ட ஆயுள் வேணும் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுங்க. கருத்தொடராக வந்த வினைப்பதிவுகளை போக்கி தூய்மை அடைந்து இறைநிலையை அடைய நம் ஆயுள் நீளமாக சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கணும் இல்லையா? இதுக்காகவே நாம் நம்மை வாழ்த்தி கொள்ள வேண்டும், பிறரையும் வாழ்த்தி கொள்ள வேண்டும். அடுத்து நிறை செல்வம் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு செல்வத்தையோ அல்லது பணத்தையோ குறிக்கிறது இல்லைங்க. தனது வளமான வாழ்வுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வேணும் அப்படிங்கிற அளவில் நிறைந்த செல்வம் மன நிறைவான செல்வம் அமைய வேண்டும். போதிய நிறைவான செல்வம் இல்லாவிடில் உடல் நலம் அறிவு நலம் ஆகியவை உயர முடியாது, மனவளம் பெற முடியாது. எனவே நிறை செல்வம் வேண்டும் அப்படிங்கிறது வாழ்த்துறது உயர்வானதாகுங்க. உயர்ப்புகள் எப்படியும் புகழ் பெறலாம் என்பது அல்ல. இந்த உயர்ப்புகள் உலகத்திற்கு நன்மையான காரியங்களை செய்து அதனால் மனநிறைவு பெற்ற மக்கள் அளிக்கும் வாழ்த்து தான் இந்த உயர்ப்புகள். நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என வாழ்த்தும் வரிகள் தருவதே உயர்ப்புகள். தன் நற்செயல்கள் மூலமாக பயன்பெற்ற மக்கள் காட்டும் மனநிலைதான் உயர்ப்புகள். உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அப்படின்னு பல தடவை சொல்ல இந்த வார்த்தையும் கருத்தும் அதில் உள்ள ஆழமான பொருளும் மனதுக்கு இயல்பாயிருங்க. எந்த மனுஷனும் தனியாக வாழலைங்க. சமுதாயத்தில் பலர் கூட்டுறவில் குடும்பம் ஊர் இன்னும் தொழில் புரிகின்ற இடம் என்ற அளவில் எப்போதும் பலர் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கும் நமக்கும் எப்போதும் ஒரு இனிய உறவு நீடிக்க அவங்களையெல்லாம் வாழ்த்த வேண்டும். நாம் வாழ்த்தும் போது நமது மனம் இறை உணர்வோடு, அதாவது அறிவின் இயக்கத்தில் நுண்ணிய பகுதியை அடைகிறது. வாழ்க அப்படின்னு சொல்லும்போதே மனம் குளிர்ந்து நல்ல எண்ணமே நிறைகிறதுங்க. வாழ்க என்ற வார்த்தையில் உள்ள இல் அப்படிங்கிற சிறப்பான எழுத்தை உச்சரிக்கும் போது நமது நாக்கு மடிந்து மேலெண்ணத்தில் நல்ல அப்பர் பேலட் தொட்டு அழுத்துதுங்க. இந்த அழுத்தம் உள்ளே இருக்கும் பிட்யூட்டரி சுரப்பியும் பீனியல் சுரப்பியும் நன்கு இயக்குவதற்கு தூண்டுகிறது. உடல் இயக்கத்திற்கு தலைமை சுரப்பி பிட்யூட்டரி, மன இயக்கத்திற்கு தலைமை சுரப்பி மாஸ்டர் கிளாண்ட் பீனியல். இவ்விரு சுரப்பிகளும் இயக்கப்பெறுவதால் நமது உடலும் மனநலமும் சிறப்படையுதுங்க. வாழ்த்து அப்படிங்கிற வெறும் சொல் மட்டும் இல்லைங்க, அது ஒரு ஜீவகாந்த அலை. ஒருவர் மற்றவரை வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து இருவருக்கும் இடையே மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல், இன்டராக்ஷன் அப்படிங்கிற வேலை செயல்படுத்திக்கிட்டே இருக்குங்க. வாழ்த்து அலைகளால் மனிதர்கள் மட்டுமல்ல மரங்களும் கூட மகிழ்கின்றன. வாழ்த்து அலைகள் செல்லும் இடமெல்லாம் நன்மை பயக்கும். வாழ்த்து அலைக்கு இயற்கையே செவி சாய்க்கும். 1969 1970 ஊட்டியில் இருந்த அன்பர்கள் வேதாத்ரி மகரிஷி அவங்ககிட்ட மழை வேண்டி வாழ்த்த வேண்டினாங்களாம். மகரிஷி அவங்களும் 3 நாட்கள் மௌன நோன்பிருந்து மழைக்காக தவம் ஏற்றி மழையை வாழ்த்தி வந்தார். தவ நிறைவு அன்று மழை பெஞ்சதுங்க. ஆம், இயற்கையே தவத்திற்கும் வாழ்த்திற்கும் இறங்கியது. மக்களை மழை மூலம் வாழ்த்தியது. அப்போது மருட்தந்தை அவர்களால் வடிவமைக்கப்பட்டதே மலை வாழ்த்தாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தோன்னா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என உலக மக்கள் அனைவரையும் நினைத்து அவங்க நலம் பெற வாழ்த்தணுங்க. ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரை நம் குடும்பத்தில் உள்ளவர்களை 25 தடவை வாழ்த்தினால் ஒரு மாதத்திலேயே குடும்பத்தில் நல்லபடியான சூழ்நிலை உருவாவதை காணலாம். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் என நாம் அனைவரும் உலக மக்களை வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்த்து என்பது இயற்கையோடு இணைந்த செயல். அனைவரையும் வாழ்த்துவோம், இயற்கையை வாழ்த்துவோம், இறைநிலையை வாழ்த்துவோம். வாழ்த்தி வாழ்த்தி வளமுடன் வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.